தமிழ் சினிமாவோட ஒரு நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் கவுண்டமணி. தன்னுடைய யதார்த்தமான நகைச்சுவை நடிப்பால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சவர். அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை காமெடியாக சொல்வதில் சிறந்தவர்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அரசியல் நடக்கும் விஷயங்களை அசால்ட்டாக காமெடியாக மக்களுக்கு படம் மூலியமாக சொன்னவர். இவரும் தனக்கென தனியாக ரசிகர் மன்றம் வைக்க வேண்டாம் என்று தான் இது நாள் வரை ரசிகர் மன்றமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் மேட்டுக்குடி படத்தில் நக்மாவுடன் ஆடிய சம்பவம் குறித்து சுந்தர் சி ஒரு பேட்டியில் கூறியிருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு மட்டும்தான் நடிகையுடன் டூயட் வாய்ப்பு கொடுப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டவர் தான் கவுண்டமணி. அதை மேட்டுக்குடி படத்து மூலமாக நிறைவேற்றி கொண்டார். லேலக்கு லேலக்கிளே என்ற பாடலில் நக்மாவுடன் டூயட் ஆடியிருப்பார் கவுண்டமணி. அந்த படத்தின் போது மைக்கேல் ஜாக்சன் உடை அணிந்து ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாராம். அதை பார்த்ததும் நக்மா, இது யார் கவுண்டமணியா, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவரை நக்மாவுக்கு தன்னுடன் தான் ஆட போகிறாங்கன்னு தெரியாதாம். அதன் பிறகு சுந்தர் சி சொல்ல ஷாக் ஆகிட்டாங்களாம் நக்மா. இருந்தாலும் முழு ஒத்துழைப்புடன் பாடலுக்கு கவுண்டமணியுடன் ஆடினாங்களாம் நக்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தின் முக்கால்வாசி காட்சிகள் கோவாவில் தான் நடைபெற்றதாம். அப்போது அங்கு டிஸ்கோ தேவுக்கு சுந்தர் சி, கார்த்திக் இவர்கள்லாம் செல்வார்களாம். அங்கு அவர்களுடன் கவுண்டமணி லுங்கியுடன் தான் வந்தாராம். அதை பார்த்ததும் கார்த்திக், அட என்ன இது காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு கவுண்டமணி அவருடைய பாடியில், அட விடுப்பா, இது நம்ம ஊர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அவங்க நினச்சி கொள்வாங்கன்னு சொல்லி உள்ளே போனாராம். இந்த மாதிரி படப்பிடிப்பு போக கவுண்டமணி அட்டகாசங்கள் நிறையவே இருந்திருக்குன்னு சொல்லி சுந்தர் சி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சமூகத்தையும் வரலாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நிறைய ஹீரோக்களுக்கு வந்து வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த படங்கள்லாம் கவுண்டமணி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேட்டுக்குடி படத்தில் மிக முக்கியமான காரணமாக இருந்தது, அந்த படத்தோட வெற்றி காரணமாக வந்து நம்ம கவுண்டமணி சார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் நக்மா அந்த டைமில் பீக்கில் இருந்தாலுமே கவுண்டமணி கூட ஆடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். நக்மா மட்டும் கிடையாது, நம்ம கமல், ரஜினி கூட கவுண்டமணி கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்களாம். கவுண்டமணி சேர்ந்துலேருந்து அந்த படமே ஹிட்டுன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேரின் உச்சத்தில் இருந்த கவுண்டமணி பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி படத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண சம்பவம் எல்லாருக்குமே சிரிப்பை வர வச்சதுன்னு சொல்லலாம். கவுண்டமணி லுங்கி கட்டுன்னு போனோன்னே அங்கே யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையாம். புதுசாக இருக்க காஸ்டியூம் சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்த்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு குடிச்சிட்டு டான்ஸ் வர ஆடிருக்காரு. அந்த சம்பவத்தையும் சுந்தர்சி பகிர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் சுந்தர்சியோட பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், கவுண்டமணி, அதுக்கப்புறம் மணிவண்ணன் காம்போ வேறு லெவலில் ஹிட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் சத்யராஜுக்கு நிறைய படங்கள் ஹிட் அடித்து கொடுத்ததும் நம்ம கவுண்டமணி தான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கவுண்டமணி சார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.